ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ராப்பகலா உழைக்கிறது எதுக்காக? அந்த காசுக்காக தான். ஆனா, அந்த காசை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னைக்காவது உழைக்கிறோமா? நம்மளுக்கு ஒரு ஓடி வரப்போகுது, ஒரு போனஸ் வரப்போகுது அப்படின்னா, அதை நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு யாருக்காவது தோணுதா? யாருக்குமே தோணாது. அதை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். அடுத்த மாதம் நம்மளுக்கு போனஸ் கிடைக்க போகுது அப்படின்னா, இப்போ இருந்தே பிளான் போட ஆரம்பிச்சுருவோம். அந்த போனஸை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம்? ஆனால் அந்த போனஸை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? நம்மள யாருமே யோசிக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. அப்போ எப்படி நம்மனால சேமிக்க முடியும்? சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே முடிவெடுத்துக்கிறணும். ஒரு குறைவான சம்பளத்தில் இருந்தாலும் நம்ம எப்படியாவது சேமிக்கணும். சேமிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அதுக்கான ஒரு சில டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலில் நான் இந்த மாதிரி நிறைய மணி சேவிங் டிப்ஸு, கோல்டு சேவிங் டிப்ஸு, மணி சேவிங் சேலஞ்சஸ் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதோடைய பிளேலிஸ்ட்டில் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள், லோவர் மிடில் கிளாஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்மளே உருவாக்கிக்கிறணும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. எப்பயும் போல் ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான கோட்டாகவும் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு நெருடலாகவும் இருக்கலாம். Money doesn't change people, it unmasks them. நம்மள நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்போம்ல, பார்த்தியா அவங்கக்கிட்ட காசு இல்லாதப்ப எப்படி இருந்தாங்க, இப்போ காசு வந்ததுக்கப்புறமா எப்படி மாறிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை சொல்கிறத கேட்டிருப்போம். நம்மளே இதை அனுபவிச்சிருப்போம். இது அவங்கள அந்த காசு வந்ததுக்கப்புறமா அந்த ஆட்கள் மாறலை. அவங்க ஏற்கனவே அவங்களுடைய கேரக்டர் அப்படி தான் இருந்தது. பணம் வந்ததுக்கப்புறமா சொல்லப்போனால் அவங்களுடைய முகத்திரை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அன்மாஸ்க்ஸ் தெம். இப்போ சொல்லுவாங்கள்ல, சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு, மழை வந்ததுன்னா அவங்க போட்டிருந்த சாயம் வெளுத்து போச்சுன்னு. அதே மாதிரி அவங்களுடைய கேரக்டர் அதுதான். அவங்க அப்போ இருந்தே அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ பணம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த சாயம் எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு அப்போ தெரியுது, ஓ இதுதான் இவங்களுடைய உண்மை முகமானு. ஸோ எப்பயுமே நீங்கள் மக்கள்கிட்ட பழகும்போது பார்த்து தான் பழகணும். ரொம்ப ஓவராக பழகிட்டு அதுக்கப்புறமா என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது. ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஒருத்தங்களை நம்பிட்டு அவங்க காசு வந்ததுக்கப்புறமா உங்களை ஏளனமாக பேசுகிறதோ, இளக்காரமாக பேசுகிறதோ அந்த மாதிரி பண்ணாங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்கிற மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருக்கணும்னா எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. ஸோ அந்த அளவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் மனசளவுலையும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரியான காசை கொடுத்துட்டு ஏமாறுற மாதிரியான ஒரு விஷயமும் வராது. அவங்க கிட்ட போய் நிற்கிற மாதிரியான விஷயமும் வராது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அந்த கோட்டை நீங்கள் தாண்டாமல் இருங்க. ஸோ எப்படியெல்லாம் காசு சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பை சீப் திங்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த ரோட்லலாம் போட்டு விற்பாங்க. 100 ரூபாய்க்கு நீங்கள் பொருளை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அந்த 100 ரூபாய் பொருள் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ட்ரெஸ்ஸு கூட வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு ஒரு ஃப்ராக்கு கிடைக்கிது, 100 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட்டு, ஒரு ஷார்ட்ஸு கிடைக்கிதுன்ற மாதிரி நிறைய இடங்களில் இந்த மாதிரி கிடைக்கிது. நம்ம என்ன நினைக்கிறோம், 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு 10 துணி வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறோம். அது எத்தனை நாளைக்கு உழைக்குது அப்படின்றத பாருங்கள். ஒரு 10 தடவை கூட அது துவைச்சிங்கன்னா அது நிற்காது. அந்த மாதிரி அந்த துணி வீணாக போயிடும். அந்த பொருட்கள் இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் பொருள் தான் முக்கால்வாசி இந்த 100 ரூபாய்க்கு விற்பாங்க. அதெல்லாம் உடஞ்சி போயிடும். அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, எல்லாமே இந்த காசு நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ வாங்கும்போதே நீங்கள் விலை கம்மியாக இருக்கிற மாதிரியான பொருட்களை வாங்காதீங்க. விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டியான பொருட்கள் வாங்கினீங்கன்னா நிறைய வருஷங்களுக்கு அது இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கி ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக அதே வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதே இது கொஞ்சம் கம்மியான விலையில் நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய், 12,000 ரூபாய்க்கு, இல்லைனா பிராண்டே இல்லாமலாம் இப்போ நிறைய வாஷிங் மிஷின்ஸ் வந்துடுச்சு.
அந்த மாதிரியெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ஸோ எங்க தெரிஞ்சவங்க வீட்லயே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து காசு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டில நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கான ரிப்பேர் செலவுகளும் வந்து அதிகமா செலவு பண்ணணும். அது வீணா போயிடும். திரும்பவும் நீங்க வேற ஏதாவது வாங்குற மாரி இருக்கும். ஸோ குவாலிட்டி மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சீப் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீப்பான விஷயங்கள வாங்காதீங்க. இதுலயும் வந்து காசு நம்மனால வந்து சேமிக்க முடியும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் யுவர் கிராசரி பில்ஸ். இது வந்து எப்பயுமே நீங்க வந்து உங்களுடைய மளிகை ஜாமான வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வாங்கணும். உங்க குடும்பத்தில 2 பேர் தான் இருக்கிறாங்க. நான் வந்து 4 பேருக்கு ஏத்த மாரி நீங்க வாங்கி வச்சுட்டு அத வந்து வீணடிக்கக்கூடாது. உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பில்லு வந்து போட்டுக்கோங்க. எந்த இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க, ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க, எந்த இடத்துல குவாலிட்டியும் நல்லாருக்கு, எந்த இடத்துல வந்து விலையும் கொஞ்சம் மலிவா இருக்கோ, அந்த மாதிரி கடைகள்ல நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இதில தான் நம்மளுக்கு மேஜரா பார்த்தீங்கன்னா, செலவு அதிகமா ஆகுறது. உங்களுடைய குடும்பத்துக்கு தகுந்தா மாரி, உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாரி இந்த கிராசரீஸ நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து காய்கறி செலவும், மளிகை ஜாமானு எல்லாமே சேர்த்து தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இத நீங்க குறைச்சீங்கனாலே நெறைய காசு உங்கனால வந்து மிச்சம் பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2000 ரூ. 3000 இந்த மளிகை ஜாமான், காய்கறிகளே உங்கனால வந்து மிச்சம் பண்ண முடியும். ஸோ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை திங்ஸ் யூ கேன் அஃபோர்ட். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 20,000 தான் சம்பளம் வாங்குவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க கையில ஒரு ஐஃபோன் வச்சிருப்பாங்க. அந்த ஐஃபோனுக்கு இவங்க இஎம்ஐ மட்டுமே ஒரு 10,000 ரூ. 8,000 அந்த மாரி வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஐஃபோன் உடைஞ்சு போச்சு, இல்லன்னா யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து கண்டிப்பா அந்த இஎம்ஐய கட்டிக்கிட்டு தான் இருக்க போது. அப்ப அதுவும் லாஸு. நம்மனால எது வந்து வாங்க முடியுமோ, நம்ம தகுதிக்கு மீறி நம்ம எதையுமே வந்து ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது. இவ்வளோ நம்மளுடைய வருமானம் இருக்குது. இந்த ஒரு பொருள வாங்கணும் அப்படின்னா, நம்ம எத்தன மாசம் இதுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அவ்வளவு மாசம் உழைச்சு இதில ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். ஸோ நமக்கு எது தகுதி இருக்குதோ அத மட்டும் தான் வாங்கணும். ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு போய் ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னா, கண்டிப்பா போயி கடன்ல தான் போய் மாட்டுவோம். கடன்ல போய் மாட்டுனோம்னா, வீட்டுக்கு ஆள் வந்துரும் கடன் கட்டலனா. அந்த கடன் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, இந்த கடன் கட்டுறதுலயே நம்மளுடைய நாட்கள ஓட்டுற மாரி இருக்கும். ஸோ எது நம்மனால முடியுமோ, நம்மளுடைய அந்த தகுதிக்குள்ள இருக்குதோ, அந்த மாதிரியான விஷயங்கள நம்ம வந்து வாங்க பழகிக்கிறலாம். ஸோ 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ப்ரையாரிட்டீஸ். நெறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான ப்ரையாரிட்டீஸ செட் பண்றதுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் விழுந்துடுறோம். அப்படி இல்லன்னா வந்து சம்பளமே வந்து பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து எனக்கு கார் வாங்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரோடைய விலை ஒரு ரூ. 5,00,000. என்னுடைய குழந்தைங்களுக்கு ஃபீஸும் கட்டணும் அந்த டைம்ல. என்னோட குழந்தைங்களோட ஃபீஸு ஒரு ரூ. 1,00,000ன்னு வச்சுக்கோங்க. அப்ப எது ப்ரையாரிடைஸ் பண்ணணும்? எதுக்கு நான் முக்கியத்துவம் குடுக்கணும்? எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு எனக்கு தெரியணும். கார் முக்கியமா? என் குழந்தைங்களோட ஃபீஸ் முக்கியமா? ஃபீஸ் தான் முக்கியம். ஃபீஸுக்கு கட்டுற காச நான் வந்து கடன் வாங்கி நான் கட்டிக்கிறேன். இப்ப எனக்கு காரு தான் வேணும். எல்லாரும் என் சொந்தக்காரங்க கார் வாங்கிட்டாங்க. அதனால நானும் வாங்கி தான் ஆகணும்னு போயிட்டு நீங்க கார்ல போய் போட்டீங்க காசு அப்டின்னா, அதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐயும் கட்டணும், டவுன் பேமெண்ட்டும் கட்டணும். இந்த குழந்தைங்களோட படிப்புக்கு என்ன பண்ணணும்? கடைசில எடுத்துட்டு போயி எங்கேயாவது வந்து காசு இல்லாம எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றேன் நானு. அவங்க காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு வேற ஒரு விஷயத்துக்கு, அந்த குழந்தைங்க அவங்கனால வந்து படிக்கவே வைக்க முடியல. 1 வருஷம் அவங்க குழந்தைங்கள படிக்கவே வைக்கல. ஸ்கூலுக்கே அனுப்பல 2 குழந்தைங்களையும். அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ரையாரிட்டீஸ் இருக்குன்னு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எது இம்பார்ட்டன்ட் இல்ல. எது உடனே செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மனால வந்து காசு சேமிக்க முடியும். நீங்க வந்து லாங் டெர்ம் கோல்ஸ்ன்னு அத வந்து நீங்க ப்ரையாரிட்டியா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு ஆசை அப்டின்னா, அத நீங்க ஒரு ப்ரையாரிட்டியா வச்சுக்கோங்க. இம்மீடியேட் ப்ரையாரிட்டி கிடையாது. ஃபியூச்சர்ல ஒரு ப்ரையாரிட்டி அது. அதுக்கான சேமிப்ப இன்னைக்குல இருந்தே ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி கோல்ஸ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். பட் எது இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இப்ப பண்ணணும் அப்டின்னா, அதையும் நீங்க வந்து செட் பண்ணிக்கணும். இப்ப எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிடைஸ் பண்ணணும். ஏன்னா, எப்ப வேணா எமர்ஜென்சி வரும். ஸோ, அதெல்லாமே நீங்க வந்து எது முக்கியம் அப்படின்னு பார்த்து எழுதி வச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து காசையும் ஒதுக்கி வச்சு நீங்க சேமிக்க ஆரம்பிக்கணும். ஸோ, லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை டூ இன்க்ரீஸ் இன்கம். சம்பளம் கம்மியா இருக்குது, சம்பளம் கம்மியா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா, யாரும் நம்மளுக்கு வந்து சம்பளத்த அதிகப்படுத்தி குடுக்க போறது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் வருஷா வருஷம்
நம்மளுடைய வருமானம் எப்படியாவது வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை பண்ணணும். நம்ம வந்து ஒரு குறைவான சம்பளத்துல இருக்கோம்னா, அத மேம்படுத்திக்கிறதுக்கு என்னலாம் நம்ம எக்ஸ்ட்ராவா படிக்கலாம்? இல்லன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் வர்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணலாமா? கோர்ஸ் பண்ணிட்டு ஏதாவது வந்து வேற வேலைக்கு போலாமா? அப்படின்ற மாரி யோசிக்கணும். ஆனா, ஒரே ஸ்டாண்டர்டான வருமானத்துல இருந்தோம்னா, இப்ப இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு கண்டிப்பா நம்மனால வந்து சமாளிக்க முடியாது. ஸோ, இந்த வருஷம் உங்களுக்கு ரூ. 20,000 சம்பளம் இருக்குன்னா, அடுத்த வருஷம் எப்படியாவது ஒரு ரூ. 25,000 சம்பளம் வாங்குறதுக்கு பார்க்கணும். அந்த மாரி வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே தான் நம்மளுடைய வருமானத்த போகணுமே தவிர, குறைவான வருமானத்திலே வந்து நம்ம சமாளிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ, இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா வந்து காச உங்கனால வந்து நெறைய மிச்சப்படுத்த முடியும். இது எல்லாமே வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா தான், காசு சேமிப்பு அப்படிங்கிற எண்ணமாவது உங்க மனசுல வந்து வரும். காசு சேமிக்க முடியல அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறத நம்ம எல்லாருமே நிறுத்திட்டு, நம்மனால முடியும். காச நம்மனால சேமிக்க முடியும். ரூ. 500 மாசத்துக்கு சேமிச்சு வச்சா கூட நம்மளுக்கு வந்து போதும். நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட அது யூஸ் ஆகும். ஸோ, அந்த மாதிரி வந்து நீங்க குறைவான ஒரு காச தான் சேமிக்கணுமே, இதுக்கு சேமிக்காமயே இருந்துரலாமே அப்படின்னு நெனைக்கக்கூடாது. குறைவான அந்த வருமானத்திலயும் குறைவான ஒரு சேமிப்பு இருந்தாலும், அதுவும் வந்து ஒரு சேமிப்பு தான். என்னைக்காவது ஒரு நாள் அதுவும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போது. ஸோ, எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெசி.